செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், விவசாயிகளினோட கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் சுபா. நிச்சயமாக, அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் 39 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வந்தது. இதில் 62 கோடி ரூபாய் அளவிற்கு 3647 விவசாயிகளுக்கு அரசு பணம் செலுத்தாமல் பாக்கி வைத்ததால் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் கொள்முதல் செய்யப்படுவது நிறுத்தப்பட்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நெல் கொள்முதல் செய்ய உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் 39 நெல் கொள்முதல் நிலையங்களிலும் புதிதாக மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கோரப்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டும் 35 நாட்களுக்கு மேலாக தற்போது வரை நெல் கொள்முதல் நிலையம் செயல்படாமல் உள்ளது. தற்போது பெய்த கனமழையால் நெல் கொள்முதல் நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்டு வீணாகியுள்ளது. தனியார் வியாபாரிகளிடம் தங்களுடைய நெல்லை விற்பனை செய்திருந்தால் கூட ஏதாவது கிடைத்திருக்கும். தற்போது உள்ள சூழ்நிலையில் அரசு நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் சாகுபடி செய்த பணம் கூட தங்களுக்கு மிஞ்சாது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.